அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற காணொளி நிறைய பேர் இதை பற்றி ஒரு கண்டனம் கூட தெரிவிக்காமல் இருக்காங்க. முக்கியமான ஆட்கள். ஆனால் தமிழர்களாகிய ஒரு யதார்த்தமான தமிழர்கள், ஒரு சமூக வலைதளங்களை பயன்படுத்தக்கூடிய தமிழ் உணர்வாளர்கள் அனைவருமே ரொம்ப கண்டிச்சிருக்காங்க இந்த விஷயத்தை. அது என்னன்னா, பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் இந்த பேர் தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் உணர்வாளர்களுக்கும் தமிழ் சிந்தனையாளர்களுக்கும் பரிச்சயப்பட்ட பேர். அப்படி என்னங்க அவர் மிகப்பெரிய ஒரு தமிழ் உணர்வாளரா அப்படின்னா அது கிடையவே கிடையாது. இவர் யார்னா தமிழர்கள் மீது வன்மம் கொண்ட ஒருத்தர். இவர் தமிழர்கள் மீது வன்மம் கொண்ட ஒருத்தர். இவர் தான் உலக தமிழ் ஆராய்ச்சி மையத்தோட தலைவரும் கூட. என்னங்க தமிழர் மீது வன்மம் இருக்குன்னு சொல்கிறீங்க, உலக தமிழ் ஆராய்ச்சி மையத்தோட தலைவராக இருக்கான்றீங்க, ஐஏஎஸ்ன்னு சொல்கிறீங்க. யார் இவர், என்ன பண்ணார் இப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவர் பாண்டிய மன்னரை லொடுக்கு பாண்டின்னு சொல்லி ஒரு நக்கலை பார்த்தா இருந்தாலும் சொல்லியிருக்காப்புல. இது இப்போ மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி இருந்தே நிறைய ஆய்வுகளை, தமிழ் ஆய்வுகளை பார்த்தா கொச்சைப்படுத்தியவர் தான் இந்த பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள். இவர் யாரு, இந்த லொடுக்கு பாண்டின்னு சொல்லி எதை வச்சு போட்டாப்புல, சமணர்களை கழுவேற்றினார்னு சொன்னாப்புலே. சமணர்களை உண்மையிலேயே இவர்கள் தான் கழுவேற்றினார்களா, பாண்டிய மன்னர் கழுவேற்றினாரா, இல்லை அங்கிருந்து சைவர்கள் கழுவேற்றினார்களா, இல்லை திருஞான சம்பந்தர்னால கழுவேற்றப்பட்டாங்களா, என்ன நடந்துச்சுன்றதான் நீங்க டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தயவுசெய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஏன்னா எல்லா தகவலுமே ஆன் ரெக்கார்டில் என்ன இருக்கோ அதைத்தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். சமணர்கள் பற்றி இது வரைக்கும் அறியப்படாத, யாரும் யூடியூப்லேயோ மற்ற எந்த ஒரு காணொலியும் சொல்லப்படாத விஷயத்தெல்லாம் சேர்த்து தான் சொல்ல போகிறேன். தயவுசெய்து முழுமையாக இந்த காணொலியை பார்த்து இதை பகிர்ந்துக்கு உண்டானதை பாருங்க. ஃபஸ்ட்டு நம்ம நேற்று போட்ட காணொலியில் இருக்கிற கமெண்ட் செக்ஷனை ரொம்ப ஷார்ட்டாக நம்ம படிச்சுட்டு போயிடுவோம். ரொம்ப லாங் லென்த் இல்லாமல் ஷார்ட்டாகவே படிச்சுட்டு போயிடலாம். மின்சாரத்துறை அமைச்சருக்கு மின்வெட்டு பற்றி தெரியவில்லை. மதுவிலக்குத்துறை அமைச்சருக்கு 10 ரூபாய் வாங்குறாங்களான்னு தெரியல. சுற்றுலாத்துறையா சுற்றுச்சூழல் துறையா என தான் எந்த துறை அமைச்சர்னு தெரியல. போக்குவரத்து துறை அமைச்சருக்கு எஸ்சிடிசியில் வால்வோ இருக்குன்னே தெரியல. அண்டை மாநிலங்களில் உள்ளவர்கள் தமிழ்நாட்டை ஏளனமாக பார்க்கிறார்கள். ஒரே அவமானமாக இருக்கிறது. இது உண்மையிலே யதார்த்தமான உண்மைங்க. உனக்கு சீமான் எங்களை தமிழராக உணர வச்சுட்டான்லேன்னு அவர் மேலே கோவப்படுறியா என்னன்னு தெரியல. ஒருவன் தமிழன்னா அவன் குடிதான் அவனை அடையாளம் காட்டும். ஆக நான் பறைய நீ யார் என்று இங்கே சொல்லு தம்பி. நான் சங்க இலக்கியத்திலிருந்தே வருகின்ற தேவர் சமூகம் என்று சொல்லுகின்ற நான் கள்ளர் மரபு இனத்தை சேர்ந்தவர். உங்களுக்கு என்னப்பா தம்பி, எனக்கு சங்க இலக்கியத்திலிருந்தே எனக்கு வரலாறு இருக்குது. நான் தூய தமிழ் குடி தான். இப்போ என்ன சொல்ல வரீங்க? அதுக்காக சீமான் சொல்கிற பொய்யை புறத்தையும் நான் ஏற்றுக்கணுமா? சீமானால தான் தமிழ் உணர்வு வருதுன்னு சொன்னது என்ன சொல்ல வரீங்க? இப்போ பாரதிதாசன் யார், அவர் என்ன சொல்ல வந்தாப்புல? மணியரசன் ஐயா யார்? அதுக்கு முன்னாடி எத்தனையோ தமிழ் உணர்வாளர்லாம் இருந்தாங்களே. ஏன் சீமான் இவ்வளோ தான் திறநிலை வாங்கணும், முள்ளிவாய்க்கால் முற்றம் ஒன்று செஞ்சுக்கிட்டு தமிழ்நாட்டிலேருந்து உருவாக்கிக்கலாமே? என்ன உருவாக்குனாப்புல? இது வரைக்கும் ஈழத்தமிழருக்கு பார்த்தீங்கன்னா சீமான் என்ன செஞ்சுருக்காப்புல? எத்தனை ஈழத்தமிழர் பெண்களுக்கு இங்கே அகதி முகாமில் இருக்க பெண்களுக்கு திருமணம் செய்து வச்சிருக்காப்புல? என்ன பேசுறீங்க தம்பி? அந்த பைத்தியம் பேசுறது பார்த்தோன்னா பரவாயில்ல. அந்த பைத்தியம் சொல்கிறத கேட்டுக்கிட்டு கொஞ்சம் கூட இந்த ஜாம்பி படத்தை வர மாதிரி இப்படி திருடுறீங்களே, உங்களை என்னன்னு சொல்கிறது? தம்பி, நாம் வணங்கும் குலதெய்வங்களுக்குள் இருக்கும் நாயக்க விஜயசாமியை வெளியேற்ற வேண்டும். வாழும் குலதெய்வங்களை பணிந்து வணங்குவோம். 2.0 கந்தன் 2.0 தமிழக திராவிட தெலுங்குகளின் திரிஷா மாடல். நேற்று கூட அநியாயம் பண்ணுதுங்க. நேற்று அஜித் அவர்களுடைய இதுக்கு விஜய் ஒரு போகிறாப்புல அரசு கவர்மெண்ட் கான்வாயோடு பார்த்தீங்கன்னா உள்ளே போகுது. என்னத்த சொல்கிறது? அதை மட்டும் திட்டினா போதாது. விஜயும் ஏன் தான் இதெல்லாம் அலோவ் பண்ணுறாருன்னே தெரியல. சீமான் தமிழ்நாட்டில் எந்த காலத்திலும் எந்த தொகுதியிலும் போட்டியிட்டாலும் டெபாசிட் வாங்க போவதில்லை. இது உலகறிந்த உண்மை. ஏன்னா சீமான் யார் என்று உலகம் அறிஞ்சு விட்டது. அவங்க இன்ஸ்டாவில் ரீல்ஸ் ஆட் போட்டு ட்ரை பண்ணுறது யோசிச்சு இருப்பாங்க. ஆனால் பேட் லக்கு இன்வெஸ்டர்ஸ் இன்ஸ்டாவில் இல்லை, எக்ஸ் ட்விட்டர் லிங்க்டின்ல தான் இருக்காங்க. எக்ஸாம்பிள் எலன் மஸ்க் கூட. நல்ல விழிப்புணர்வு பதிவு, வாழ்த்துக்கள். உலகமக அறிவாளிட இவன் தமிழ் ஒழுங்காக டைப் பண்ணுப்போம். நண்பரே, இன மொழி மதம் பிடித்து ஆட வேண்டாம். இதை தமிழர்கள்ட்ட சொல்லாதீங்க, தமிழர்கள் அல்லாதவர்கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா அந்த மாதிரி வெறி பிடிச்சி தான் தமிழ் மொழியும் சரி தமிழ் மன்னர்களையும் சரி எவ்வளோ இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளோ இழிவுபடுத்தி வருகிறார்கள்.
கண்ணன் கே. சீமான் தமிழரின் தலைவன் மாதிரி கூவுவது ஏற்புடையது அல்ல. அதிகமாக கற்பனைக்கு அப்பாற்பட்ட பொய்யை பேசும் சீமான் நமது தலைவன் என்று குறைத்து உளறி கொட்டுவது வேதனை. தமிழர்களுக்கு நாம் தமிழர்கள் என்ற உணர்வு இல்லாமல் இருப்பது வேதனை. அதிகமான சினிமா மோகம் இருப்பதால் நம்மிடம் இல்லாத நடிகனும் வடுகனும் கோமாளிகளும் நம்மை ஆழ்வார்கள் என்பது வேதனை. பெரும்பான்மையாக வாழும் நம் முட்டாள் தமிழர்களின் அரசியல் அறியாமையால் நாம் எத்தனை காலத்திற்கு தான் வீழ்ந்தே கிடப்பது வேதனை. நல்ல ஒரு கடைக்கோடி தமிழனுடைய குமுறல். அழகர்மலை. லொடுக்க பாண்டியர்கள் என கேலி செய்த தெலுங்கு பாலகிருஷ்ணன் தாங்கள் தான் பாண்டியர் என சொல்லும் மறவர்கள் மற்றும் தேவேந்திர இதை கண்டிக்கவில்லை. அவங்களுக்கு எப்படி கண்டிப்பாங்க? ஆனால் இல்லை, நிறைய பேர் பார்த்தா கண்டிச்சுட்டு தான் இருக்காங்க. பட் அவருக்கு என்ன சொல்கிறது, ஒரு அறிவார்ந்தமாக ரிப்ளை பண்ண மாட்டாங்க. சும்மா இப்படி சொல்லிட்டான்னு சொல்கிறத விட அவர் சொன்ன விஷயத்தை அடிப்படை வேற ஆட்டி பார்க்கணும். இது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி. பீகாக். இது இந்த தற்கொலைகளுக்கு சொன்னாலும் புரியாது, விடுங்க, எல்லாம் பட்டாதான் புத்தி வரும். சென்னையில் நல்லா பட்டு வந்துட்டு இருக்காங்க. அன்பழகன் ரங்கசாமி. தமிழன் சாதி உணர்வு தான் அதிகம், தமிழன் என்று வரமாட்டான், அதனால் பிறமொழியாளர்களின் ஆதிக்கம் செலுத்தப்படுகிறது. நல்ல விழிப்புணர்வு பதிவு, வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டில் தெலுங்கு லாபியை தகர்க்க வேண்டும். தமிழர்கள் வணங்கும் பெரியார் யார்? அவரும் ஒரு நாயக்கர் தான், அவரும் ஒரு தெலுங்கன். கருணாநிதியின் கடவுள். ஒன்று திமுக அல்லது தாவேகா. பிரிவினைவாத சக்திகளுக்கு இங்கே இடமில்லை. இங்கு அனைத்து மொழியினரின் உழைப்பால் தான் இன்று மாநிலம் உயர்வடைந்துள்ளது. இது எவர் ஒருவருக்கு சொந்தமானதல்ல, வன்மத்திலே புழங்கி வாழ்வதல்ல வாழ்க்கை. அதாவது எல்லாரும் சேர்ந்து உழைச்சி தான் கொண்டாங்க. இதை ஏன் மற்ற மாநிலத்தை போய் சொல்ல மாட்டேறீங்க? இங்கே மட்டும் சொல்வதற்கு உண்டான காரணம் என்ன? ஒரு போர்வை, திராவிடன்ற ஒரு போர்வையை பொறுத்திக்கிட்டு தமிழன் முதுகில் சவாரி ஏறுவதும், தமிழனை நாகரிகமற்றன்னு சொல்கிறதும், தமிழனை சாதி வெறின்னு சொல்கிறதும், தமிழ் மொழிக்கு என்ன பெருமை இருக்குன்னு சொல்கிறதும், தமிழர்களுடைய பாரம்பரியத்தை இழிவுபடுத்துவதும், இதுதான் யதார்த்தமான விஷயமா இங்கே செஞ்சுட்டு இருக்காங்க காலங்காலமாக. தமிழனை ஒரு அறியாமையில் உள்ளவனாக இவங்க சித்தரிப்பது தான் இங்கே அவங்களுடைய தமிழருடைய முதுகிலே ஏறி சவாரி பண்ணுறதுக்கு உண்டான காரணம். கயல்வெளி பெருமொழி சொல்லியிருக்காப்புல. ஆமாங்க, கனிமொழி சொல்லிட்டேங்க, கயல்வெளி தான். சங்க இலக்கியம், புறநானூறு இதெல்லாம் எங்கே படிக்கிறது பிரபார்? புறநானூற்றுக்கு ஏகப்பட்ட பேர் உரை எழுதி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தங்களோட கருத்தோடு பதிவு செஞ்சுருக்காங்க. நீங்கள் புறநானூறுன்னு சொல்லி நீங்கள் எந்த லைப்ரரியில் போனாலும் நீங்கள் புத்தகத்தை எடுத்து தாராளமாக படிக்கலாம். நாம் தமிழர் கட்சிக்காரனுக்கு வேற போதிக்கும் போது தெரியாது, பாதிக்கும் போது தான் தெரியும். எல்லா கமெண்ட் செக்ஷன்லையும் போட்டுட்டு அந்த பைத்தியத்தை புனிதராக்குவது வேலையை பார்த்துட்டு இருக்கானுங்க. நிஜமாகவே அந்த லூசு பைய நம்புகிற ஒரு கூட்டம் உள்ளே இருக்கானுங்க. உண்மையில யதார்த்தமான விஷயந்தாங்க. நான் தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவன், என் மருமகள் நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவர். நீங்களே இது போன்ற சாதிய பாகுபாட்டை உருவாக்கிறீர்கள். உங்களுடைய மருமகள், அதாவது உங்கள் மகன் நாயுடு பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்காண்டி நாங்கள்லாம் உங்களை பாத காணிக்கை பண்ணணுமா? தமிழன்ஸ் ஆர் லிவிங் எவ்ரிவேர் இன் த வேர்ல்ட் அஸ் டாப் ரேங்கர். உண்மைதான். ஆனால் தமிழ்நாட்டில் தம்பி தாவேக்காக்கு முதலாளியே ஆதவ அர்ஜுனன் தான், பணம் போட்டவன் தானே பேச முடியும். இது எல்லாம் பேசினா தமிழ் மக்களுக்கு சாதி வேறி போல் தான் ஃபீல் ஆகுது. அந்த சக்தி வாய்ந்த மூளைச்சவை நடந்திருக்கிறது. இந்த தலைப்பை முற்றிலுமாக தவிர்த்துவிட்டு அந்த முட்டாள்கள் தங்கள் செயல்களின் விளைவுகளை எதிர்நோக்கக்கூடும். ஐயா, இதிலிருந்து தப்பிக்க ஒரு வழிதான். ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் இப்படியெல்லாம் ரிலிஜன் திறந்து தமிழர் ரிலிஜன்னு கொண்டு வந்தால் எல்லோரும் அப்போ ஏதாவது இது ஒரு யதார்த்தமான உண்மை இருக்குங்க. எல்லாருமே உலகத்தில் இருக்க எல்லாருமே அந்தந்த இனம் சார்ந்து சேர மாட்டுறாங்க. அந்தந்த ரிலிஜன் வைஸ் தான் எல்லாருமே ஒரு ஒற்றுமையாக நிற்கிறாங்க. கிறிஸ்டினாக நிற்கிறாங்க, முஸ்லீம்னா முஸ்லீமாக நிற்கிறாங்க. முஸ்லீம்கள் எல்லா நாட்டிலையுமே முஸ்லீமாக தான் நிற்பாங்க, கிறிஸ்டின் எல்லா நாட்டிலையுமே கிறிஸ்டினாக நிற்கிறாங்க. ஆனால் ஹிந்துன்னு பார்த்தா நமக்கு என்ன ஆகுதுன்னா, இங்கே அந்த ஹிந்து மதத்தில் இருக்கிற நிறையா விஷயங்கள் நம்மளுடைய தமிழருடைய வாழ்வியலுக்கு எதிராக இருக்கிறனால தான் அந்த அந்த ரிலிஜன் வைஸ் ஒன்றும் சேர முடியல. அதில் சில விஷயங்கள்லாம் தகர்த்து விட்டு சைவர்களாகவும் வைணவர்களாகவும் பார்த்தீங்கன்னா இருந்தால் கூட அது ரெண்டு பிரிவாக நிற்கிறாங்க. கலைந்து விட்டு மொழி வழியாக ஒன்று சேர வேண்டும். நாயக்க ரவுடிகள் ஆட்சியை விட நாயக்க மன்னர் ஆட்சியை சிறந்தது. தமிழன்ஸ் நாட் aware of politics. Goltis are very clear how to do business in Tamil Nadu because they know Goltis ruling since Krishna Devaraya period.
நாம் நாடர் கட்சி சூப்பர். நீ யாரு கிரிப்டோ அந்நிய கைக்கூலியா? அந்த கைக்கூலி எப்படி வாங்குறதுன்னு சொல்லி கற்றுக் கொடுத்தா நல்லா இருக்குங்க. யார்கிட்ட போய் அப்ரோச் பண்ணணும், எவ்வளோ காசு கொடுப்பாங்க, கொஞ்சம் நான் அக்கௌண்ட் நம்பர் கூட கொடுக்குறேன், என்னை அந்த கைக்கூலியை சேர்த்து விடுங்கன்றேன் நான். நாயுடு, தெலுங்கு உளவுத்துறை ஒழிய வேண்டும். மீண்டும் பாதக்காணிக்கை பாளையக்காரர் ஆட்சியா? ஆமாம், வீரக்குறும்பனுடைய பாதக்காணிக்கை செய்த அந்த ஆட்சி தான் நடக்கப் போகிறது. பாராட்டுகள். தேவையில்லாத பதிவு. மானத்தமிழன் நீ வாழ்க. கீர்த்தனா, உங்கள் ஆட்சியில் ஒசூரில் திட்டமிடப்பட்டிருந்த 16,000 கோடி மதிப்பிலான AMCA திட்டத்தை தமிழ்நாடு இழந்தது. இந்த முதலீட்டை கொண்டு வந்து மாநிலத்தை வேலைவாய்ப்பு உருவாக்க திமுக தீவிரமாக பணியாற்றி வந்தது. ஆனால் உங்கள் அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு ஆந்திர பிரதேசம் அந்த திட்டத்தை பெற்றுவிட்டது. மேலும் ராயல் என்ஃபீல்டு நிறுவனமும் ஆந்திர பிரதேசத்துக்கு இடம்பெயர்ந்து விட்டது. இது யதார்த்தமான உண்மைங்க. இந்த தற்கொலையினால இன்னும் என்னென்ன ஆக போகுதுன்னு தெரியல. சரி, இன்னைக்கு உண்டான காணொலிக்கு போயிடலாம். அதாவது பாலகிருஷ்ணன் IAS அவர்கள், பாலகிருஷ்ணன் IAS அவர்கள் இவர் யார் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இவர் IASன்னு சொல்லி தமிழ்நாட்டில் ஒரு IAS வேலை பார்த்தவர் கிடையாதுங்க. இவர் திண்டுக்கல் மாவட்டத்தில் நத்தம் பகுதியை சேர்ந்தவர் தான் இவர். இவர் பார்த்தீங்கன்னா தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவர். இவர் என்ன பண்ணுறாருன்னா IASல பாஸ் பண்ணி ஒரிசாவில் தன்னுடைய இந்திய ஆட்சி பணியை தொடர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்காப்புல. இவருக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் உணர்வுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இவர் MA ஹிஸ்டரியோ இல்லை வரலாற்றில் முதுகலை பட்டம் பெற்றவரோ இல்லை தொல்லியலில் முதுகலை பட்டம் பெற்றவரோ இல்லை தொல்லியல் துறையில் அட்லீஸ்ட் ஒரு டிப்ளமாவோ படித்தவரோ கிடையாதுங்க. முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த துறைக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு நபர். இவர் என்ன பண்ணுவார்னா, இவரும் சரி, மதுரையில் இன்னொருத்தர் சூனா வெங்கடேசன் சொல்லி மிகப்பெரிய ஒரு அறிவுஜீவி மாதிரி பேசிக்கிறார். அவர் கீழடி நாகரிகத்தை தமிழ்நாட்டில் தமிழர் நாகரிகம் சொல்றது, பார்லிமெண்ட்ல போயிட்டு திராவிட நாகரிகம் சொல்றது, இந்த மாதிரி கேங்ல இருந்து உருவானவர் தான் இந்த பாலகிருஷ்ணன் IAS அவர்கள். இவர் என்ன பண்றாருன்னா அங்க ரிட்டையர்ட் ஆகிறாப்புல. ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன செய்யறாருன்னா தமிழ்நாட்டு பக்கம் வராப்புல. ஏன் தமிழ்நாட்டு பக்கம் வராருன்னா, இங்கே தானே தெலுங்கர்களுக்கு எளிதாக எந்த ஒரு பதவியும் சரி எந்த ஒரு கருத்தையும் சரி பகிர்ந்து கொள்ளலாம். அதனால தமிழ்நாட்டுக்குள்ள வர்றாப்புல. வந்தவர் என்ன பண்றாருன்னா சிந்து சமவெளி ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லி தன்னோட ஆராய்ச்சியெல்லாம் கட்டுரையெல்லாம் எழுதுறாப்புல. புத்தகம் கிடையாது, கட்டுரையெல்லாம் எழுதுறாப்புல. அந்த கட்டுரை இவர் என்ன சொல்றாருன்னா, இது திராவிட எழுத்து. அதாவது சிந்து சமவெளியில் இருக்கிற எழுத்துக்களை சித்திர எழுத்துக்கள் சொல்லியிருக்காங்க, தமிழ் எழுத்துன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவர் புதுசாக அதை திராவிட எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாப்புல. சரி, திராவிடன்ற வார்த்தை எங்க இருக்குன்னு கேட்டால் அந்த வார்த்தையை பற்றி தெரியாது. எந்த கல்வெட்டில் இருக்கு, எந்த இலக்கியத்தில் இருக்கு, சங்க இலக்கியத்தில் இருக்கா, முற்கால கல்வெட்டுகள் இருக்கா, பிற்கால கல்வெட்டுகள் இருக்கா, பாண்டிய கல்வெட்டில் இருக்கா, அட்லீஸ்ட் நாயக்கர் கல்வெட்டுலையாவது எங்கேயாவது திராவிடன்ற வார்த்தை இருக்கிறதா அப்படின்னா கிடையாது. ஆக எந்த ஒரு ஆராய்ச்சி எடுத்துட்டாலும் இவர் திராவிட ஆராய்ச்சி தான் எழுதுவாப்புல. திராவிட மொழி, திராவிட எழுத்து, திராவிட பாரம்பரியம், திராவிட சித்தாந்தம் அப்படின்னு சொல்லி முழுக்க அந்த தெலுங்குலாவியை ஃபாலோ பண்ணக்கூடியவர். அதனால தான் இவர் சிந்து சமவெளி நாகரிகத்தை அந்த புத்தகத்தை அந்த கட்டுரை எழுதுனதுக்கு இவருக்கு என்ன பண்றாங்கன்னா, பெரியார் மணியம்மை அந்த பல்கலைக்கழகத்தில் இவருக்கு கௌரவ டாக்டர் கொடுக்கப்படுது. ஏன் பெரியார் மணியம்மை கல்லூரியில் அந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு டாக்டர் பட்டம் கொடுக்குறாங்கன்றத தமிழர்களுடைய உங்களுக்கு நான் சொல்லவே அவசியம் கிடையாது, உங்களுக்கே தெரியும். பிகாஸ் ஆஃப் இஸ் நாயுடு, தட்ஸ் இட். இவர் நாயுடு தெலுங்கு பேசுவதற்காகவே கொடுக்கப்பட்டது. ஏன்னா இவருக்கு என்ன ஆராய்ச்சி பண்ணாமல, அந்த ஆராய்ச்சி யார் யாருனால ரெகனைசேஷன் பண்ணப்பட்டது, அது எதுவுமே பார்க்காம இவருக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கப்பட்டது. ஓகே, இவர் என்ன பண்றாருன்னா கீழடி நாகரிகத்தையும் இதே மாதிரி வார்த்தைக்கு வார்த்தை கட்டுரையில் இது திராவிட நாகரிகம், இது திராவிட நாகரிகம், இது திராவிட நாகரிகம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் கீழடி நாகரிகத்தை திராவிட நாகரிகம் என்று சொல்லி நிறுவ பார்க்கிறவர் தான் இந்த பாலகிருஷ்ணன் IAS அவர்கள். இவர் என்ன பண்றாருன்னா இப்படிலாம் செஞ்சு கொஞ்சம் இந்த திராவிடம், இந்த மசாலா பொடி அப்படி மேலே தூவி, அந்த பெப்பர் பொடியை தூவி 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 அந்த மசாலா கொடுத்து சாப்பிட்டோன்னே நம்ம தமிழ்நாட்டில் தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு, முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த பாசம் அதிகமாக இருக்கும்ல. அவர் என்ன பண்ணுறாருன்னா இவரை உலக தமிழ் ஆராய்ச்சி மையத்தோட தலைவராக போடுறாப்புல. நீ யோசித்து பாருங்க மக்களே, தமிழ் மொழியை தமிழ் மொழி என்று சொல்லாத ஒரு ஆள், தமிழ் எழுத்துக்களை அது திராவிட எழுத்து என்று சொன்ன ஒரு ஆள், சிந்து சமவெளி நாகரிகத்தை திராவிட நாகரிகம் என்று சொன்ன ஒரு ஆள், சிந்து சமவெளி எழுத்து முறைகளை திராவிட மொழி என்று சொன்ன ஒரு ஆள், தமிழ் மொழியை தமிழர்களுடைய வாழ்வியலையும் கொச்சைப்படுத்துகின்ற ஒருத்தரை என்ன பண்றாங்க, உலக தமிழ் ஆராய்ச்சி மையத்தோட தலைவராக போறாங்க, கவர்மெண்ட் போஸ்டிங். இந்த மாதிரி ஒரு அவலம் இந்தியாவில் எந்த மாநிலத்திலேயாவது இது நடக்குமா? ஆந்திராவில் போயிட்டு
ஆந்திரா இது தெலுங்கு மொழின்றது ஒரு மொழியே கிடையாது, பின்னாடி உருவானது தான். உண்மையை சொன்னால் கூட ஒரு தெலுங்கு ஆராய்ச்சி மையத்துடைய தலைவராக வந்து அவரை போடுவாங்களா? ஒரு தமிழரை போடுவாங்களா? இல்லை எந்த பிறமொழி பேச ஒருத்தரும் போடுவாங்களா? ஏன் இந்த அவ்வளோ எச்ச நிலைமை வந்து தமிழ்நாட்டு மட்டும் நடக்குதுன்றது தான் வந்து இங்கே இருக்கிற தமிழர் உணர்வாளர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வர கோபமே. சரி, இப்படிலாம் பண்ண ஒருத்தர் வந்து உலகத்தமிழ், அப்போ உலகத்தமிழ் ஆராய்ச்சி மையத்தில் வெளிவருகின்ற அந்த புத்தகங்களும் சரி, அந்த கட்டுரைகளும் சரி, அதை வந்து இவர் எப்படி சென்சார் பண்ணி கொடுப்பாருன்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி ஒன்று போய்கிட்டு இருக்கு. இப்படி போய்கிட்டு இருக்க சூழ்நிலையில் இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு பதிவு வந்து போடுறாப்புல. என்ன பதிவு போடுறாருன்னா வந்து, அதாவது நின்றசி நெடுமாறன் என்கின்ற ஒரு பாண்டிய மன்னர், அவர் வந்து 63 நாயன்மாரில் அவரும் ஒருத்தர். அவரை பற்றி என்ன போகிறாருன்னா, இந்த இப்படிலாம் பேசுகின்ற ஒரு நபர், அதாவது அதை எப்படி வந்து தெளிவாக நான் சொல்கிறேன். நான் அவர் என்ன சொல்லியிருக்காரு நீங்களே பாருங்க. யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று பேசிய இதே மண்ணில்தான் 8000 சமணர்களை கழுவேற்றினான் ஒரு லொடுக்கு பாண்டி அப்படின்னு சொல்லி அவர் போட்டிருக்காரு. யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று இதுகளுக்கெல்லாம் வந்து எதுக்காண்டி அந்த 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 பாடல் பாடப்பட்டுன்றது இதுகளுக்கு தெரியாது. இதுகள் தான் சொல்லணும், இதுகள் அதுகள் தான் சொல்லணும். இது வந்து வைத்து தமிழ் வளர்த்த ஒரு பாண்டிய மன்னனை ஒரு அந்த சம்பவம் கழுவேற்றம் என்பது உண்மையை நடந்துச்சா இல்லையா, அதை பாண்டிய மன்னர் தான் பண்ணாரா, ஒரு மதத்தின் அடிப்பால் அவர் சமணர் என்பதற்காகவே, சமணராக பிறந்ததற்காகவே கழுவேற்றம் செய்யப்பட்டதா, அது 8000 என்பது வந்து 8000 பேர்த்த வந்து போட்டதா, இல்லை 8000 என்ற ஊரை சேர்ந்ததா, ஊரை குறிக்கக்கூடியதா அப்படின்ற ஒரு அடிப்படை அறிவே இல்லாமல் ஒரு மூளை மழுங்கிய நபராக ஒரு பாண்டிய மன்னரை லொடுக்கு பாண்டி, நீங்கள் இதே மாதிரி வந்து ஆந்திராலேயோ கர்நாடகாலேயோ இல்லை வட இந்திய மன்னர்களையோ எதையாவது ஒரு இடத்துல வந்து இது போல் தவறாக பேசியிருந்தாங்கன்னா அந்த மாநிலமே கலவரத்தில் ஈடுபட்டிருக்கும். அந்த மக்கள் ரோட்டில் இறங்கி போட நினைப்பாங்க. ஆனால் தமிழன் தான் பெரிய இழிச்சவாயனாச்சே, அவனை பற்றி என்ன பேசினாலும் வந்து இங்கே சொர்ணையே கிடையாது அப்படின்ற மாதிரி லொடுக்கு பாண்டியன் என்று வந்து பதிவு செய்கிறாப்புல. லொடுக்கு பாண்டியன்ற கேரக்டர் வந்து எங்கே இருந்தது? நந்தா படத்தில் வந்து கருணாஸ் வந்து ஒரு திருடன், ஒரு திருட்டு பையன். அந்த திருட்டு பையனுக்கு வந்து பார்த்தா கொடுத்த பெயர் தான், நொண்டி நொண்டி நடக்கக்கூடிய ஒருத்தனுடைய பேர் தான், உடல் ஊனத்தை வந்து பயன்படுத்திக்கிற பேர் தான் இந்த லொடுக்கு பாண்டி. அந்த பேரை வந்து சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த ஒரு 63 நாயன்மாரில் ஒரு கடவுளா பாவிக்கக்கூடிய நின்றசீர் நெடுமாறனை வந்து பாண்டி மன்னனை லொடுக்கு பாண்டின்னு சொல்லி சொல்றான். இந்த ஆளுக்கு எவ்வளவு பெரிய வன்மம் இருக்குன்னு தமிழர்கள் மீது எவ்வளவு பெரிய வன்மம் இருக்கும். சரி, முதல்ல இந்த கழுவேற்றம் இவன், அதாவது தமிழ் மன்னர்களை பூராத்தையும் ஒன்று சாதி வெறினா சொல்லுவானுங்க, இல்லைனா வந்து ஆரிய அடிமைன்னு சொல்லுவானுங்க, இல்லைனா வந்து இவங்களுக்கு காட்டு மிராண்டின்னு சொல்லுவானுங்க. அந்த காட்டு மிராண்டின்ற வார்த்தைக்கு தான் இந்த கழுவேற்றன்ற விஷயத்தை வந்து இதை கொண்டு வராப்புல. சரி, ரைட்டு, ஓகே. இந்த கழுவேற்றம், இந்த சமணர், மதுரை, திருஞான சம்பந்தர் அப்படின்ற சொல்கிற விஷயம் சுற்றி 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 வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் இந்த திராவிடம் வந்து வரலாறு பேசுகிறவங்களோ, இந்த திராவிடம் சொல்லி பேசுகிறவங்க எல்லாருமே இதை கையில் எடுக்கிற ஆயுதமாக வச்சுருக்காங்க. சரி, கழுவேற்றம் என்பது என்ன? கழுவேற்றம் என்பது என்னன்னா வந்து உச்சபட்ச தண்டனை. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசர் கொடுக்கும் உச்சபட்ச தண்டனை. இந்த தண்டனையானது வந்து இங்கே மட்டும் தான் இருக்கான்னு பார்த்தா கிடையாது. இது உலகம் ஃபுல்லாக வந்து கொடுக்கப்பட்ட ஒரு தண்டனை. இது வந்து பைரேட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க, கடற்கொள்ளைகளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, உள்ளூர் திருடனுக்கு கொடுத்துருக்காங்க, அரசருக்கு வந்து எதிராக கலகம் செய்கிறவர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி வந்து ராஜ துரோகம் பண்ணவர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது இங்கேயும் கிடையாது, உலகத்தில் இருக்க எல்லா நாகரிகத்திலையும் எல்லா ட்ரைபலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு பழக்கமாக தான், ஒரு தண்டனை கொடுக்கும் ஒரு பாரம்பரியமாக தான் இது இருக்குது. கழுவேற்றம் என்னன்னா ஒரு கழு என்பது வந்து அடிமரம் என்பதுக்கு பொருள் தரும். ஸோ மரம், அடியில் உள்ள மரம், அந்த மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செஞ்சு அது வந்து ஒரு கூர்மையான வடிவை வந்து கொண்டு போவாங்க. கீழேருந்து ஒரு கூர்மையான ஒரு புல்லட் மாதிரி கொண்டு போவாங்க. மேலே அந்த இடத்துல வந்து எண்ணெயை தடவி விட்டு ஆசன வாயில் யாருக்கு வந்து தண்டனை கொடுக்கணுமோ அவங்க வந்து அந்த ஆசன வாயிலில் வந்து உட்கார வச்சுருவாங்க. அந்த கதறலோட கிட்டத்தட்ட பல நிமிடங்களில் பல மணி நேரங்கள் மெதுவாக அது வந்து ஆசன வாயில் வழியாக அது உடலுக்குள் சென்று அது வந்து வாய் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த இது கிழிச்சு வெளியே வரும். ஸோ உயிர் போகிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அலறல் சத்தம் என்பது அந்த ஊர் முழுக்க கேட்கும். ஏன்னா இனிமேல் இது போன்ற தவறுகளை செய்யக்கூடாது என்பதற்காக கொடுக்கக்கூடிய உச்சபட்ச தண்டனை. நீங்கள் தலையை வெட்டுற கூட வந்து ஒரு செகண்ட் தான்,
தூக்குல போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் தான். இந்த கில்லட்டுன்னு சொல்லி வந்து ஒரு இது இருக்குது. அது எப்படின்னா மேலே வந்து இருக்கும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஷார்ப்பான ஒரு பிளேடு மாதிரி இருக்கும், மேலே ஒரு பிளேடு இருக்கும். அது ஃபாஸ்ட்டாக வந்து தலையை வெட்டிடும். ஸோ இந்த மாதிரி வந்து அது வந்து அங்கே கொடுக்குறது. நம்ம இதில் வந்து அதுக்குன்னு தனியாக வெப்பனை இருக்குது, தலையை வெட்டி தூக்கி போட்டுருவாங்க. ஸோ இப்படி தான் வந்து கழுவேற்றன்றது உச்சபட்ச தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனை அது. ஸோ இந்த கழுவேற்றம் எண்ணாயிரம் சமணர்கள் அப்படின்ற விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு அடிப்படையான விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் இருண்ட காலம் என்று அழைக்கப்பட்ட களப்பிரர்கள் ஆட்சி காலமானது சமணர்களுடைய ஒரு ஆட்சியாக தான் வந்து அது இருந்தது. ஏன்னா சமண மதத்தை வந்து தழுவி இருந்தார்கள் அந்த மன்னர்கள் எல்லாருமே. அதனால தான் வந்து ஆரிய பிராமணர்களும் சரி, மற்ற அந்த பிராமண சித்தாந்தம் உள்ள ஆரிய சித்தாந்தம் உள்ள ஆய்வாளர்கள் எல்லாருமே அது வந்து ஒரு தமிழர்களுக்கு இருண்ட காலம் அப்படின்லாம் வந்து பேசியிருப்பாங்க. ஸோ சமணர்களுடைய ஆட்சி வந்து பார்த்தா இருந்தது. அந்த சமண மதமானது அடுத்து வந்து அப்படியே பாண்டிய மன்னராக இருக்கக்கூடிய பாண்டியன் நெடுஞ்செழியன், அதாவது நின்ற சீர் நெடுமாறன் என்று அழைக்கப்பட்ட பாண்டிய மன்னன், கூன் பாண்டியன் கூட சொல்லுவாங்க. ஏன்னா அதனால தான் இந்த லொடுக்கு பாண்டியன்ற வார்த்தையை வந்து அந்த ஆள் பயன்படுத்தினது. ஏன்னா கூன் பாண்டியன் அவர் வந்து முதுகு வந்து கூன் இருக்கும் அவருக்கு. ஸோ அந்த கூன் இருந்தனால வந்து அவர் கூன் பாண்டியன் சொல்லி அழைச்சிருப்பாங்க. அவர் வந்து நின்ற சீர் நெடுமாறன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். பிற்காலத்தில் வந்து பிறப்பால் வந்து அவர் சமணராக இருந்தாலும் அவர் வந்து அதுக்கப்புறம் அவர் சைவ மதத்தை ஏற்றுக்கொண்டு 63 நாயன்மாரில் ஒருத்தரை வந்து மாறுறாப்புல. இன்றைக்கு வந்து கடவுளாக கூட வந்து வழங்குற அளவுக்கு வந்து அவர் உயர்ந்து நிற்கிறாப்புல. ஸோ அந்த நின்ற சீர் நெடுமாறன் வந்து தமிழ்நாட்டில் 7ஆம் நூற்றாண்டில் வந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அவர் வந்து சமண மதத்தை சேர்ந்தவர். ஆனால் அவருடைய மனைவியானவர் வந்து மங்கையர்க்கரசி, அவர் வந்து ஒரு சைவ மதத்தை சேர்ந்தவர். சிவனை மட்டுமே வணங்கக்கூடிய சைவ மதத்தை சேர்ந்தவர். அவருடைய அமைச்சராக இருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா சைவ மதத்தை சேர்ந்தவர். ஆனால் நின்ற சீர் நெடுமாறன் வந்து பார்த்தீங்கன்னா சமணத்தை தீவிரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நபர். சமணம் வந்து பார்த்தீங்கன்னா அரசு மதமாக கூட வந்து அன்றைக்கு பாண்டி நாட்டில் வந்து இருந்தது தான் யதார்த்தமான உண்மை. சமணர்கள் கையில் வந்து அதிகாரமும் சமணர்கள் கையில் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டி நாடும் இருந்தது தான் அன்றைய காலகட்டமாக வந்து இருந்தது. முதல் வந்து இந்த சமணர்கள் அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். சமணர் எப்படி என்பது அமணர்னு சொல்லுவாங்க. அமணர்னா வந்து அமண நிலை, அமண நிர்வாண நிலையை வந்து குறிக்கும். ஸோ சமணத்தில் வந்து 2 பிரிவாக இருந்தாங்க. ஒன்று திகம்பரர், இன்னொன்று வந்து சுதந்திரர்னு சொல்லுவாங்க. திகம்பரர் என்பவர் என்ன யார் இருப்பாங்கன்னா நிர்வாணமாக இருப்பாங்க. சுதந்திரன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா மக்களை சந்திக்கிறதுக்காக வெள்ளை துணி வந்து போட்டிருப்பாங்க, வாயை வந்து மூடிருப்பாங்க. ஆமாங்க, இன்னைக்கு இருக்க ஜெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த 2 பிரிவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிர்வாணமாகவும் இருப்பாங்க, ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டும் இருப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக இருந்தது 99% யாருன்னா திகம்பரர் தான் இருந்தாங்க. ஏன் திகம்பரர் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்றைக்கும் மதுரையை சுற்றி உள்ள கீழக்குயில்குடியாக இருக்கட்டும், திருப்பரங்குன்றம் மலையாக இருக்கட்டும், நீங்கள் எந்த மலையை சுற்றி வந்தாலும் அந்த மலைக்குன்றில் மேலே வந்து பள்ளி என்று, அதாவது பள்ளி என்பது வந்து அதோட பாடசாலையோட பேர், அதாவது சமணர்கள் இருந்த பாடசாலையோட பேர் தான் பள்ளி என்று அழைக்கப்படும். ஸோ அந்த மாதிரி பள்ளியை வந்து உருவாக்கி அங்கே வந்து மலை மீது தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன் மலை மீது வந்து அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா, அவங்களுடைய நிர்வாண கோலத்தை வந்து பார்த்து இங்கே வந்து மக்கள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க யாசகம் பிச்சை கேட்டு தான் வந்து சாப்பிடணும். அது வந்து தட்டில் சாப்பிடக்கூடாது, கையில் வாங்கி தான் சாப்பிடணும். அதுவும் நின்றுக்கிட்டே தான் சாப்பிடணும், உட்காந்து சாப்பிடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் பல்லு விளக்க மாட்டாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பல்லு விளக்க மாட்டாங்க. ஒரு சின்ன மரப்பொடியை தான் வந்து வாயில் போட்டு துப்பிடுவாங்க, அவ்வளவுதான். ஏன்னா வாயில் இருக்கிற அந்த கிருமிகள், அதுவும் ஒரு உயிர் தானே, அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி பல்லு விளக்குனா அது வந்து கிருமி செத்து போயிரும்ல, குளிக்கக்கூடாது, குளிச்சா உடம்புல இருக்கிற வந்து பார்த்தா கிருமியெல்லாம் செத்து போயிரும்ல அப்படின்னு சொல்லி இவர்களுக்கு உண்டான அந்த கைப்பிடி, அந்த சமணத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தழுவி அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு உண்டான அந்த இது வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, கடுமையானதாக இருக்கும். குளிக்கக்கூடாது, பல்லு விளக்கக்கூடாது. அதனால தான் வந்து திருநாவுக்கரசர் வந்து பார்த்தீங்கன்னா தேவாரத்தில் வந்து ஊத்தை வாயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கும் தமிழ்நாட்டில் அந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா யோசித்து பாருங்களேன், கிட்டத்தட்ட 1300 வருடங்களுக்கு முன்னாடி வந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இன்றைக்கும் வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஊத்தவாயி, ஏன்டா அப்படி ஊத்தவாயின்னு சொல்லி வந்து நம்ம சவுத்தில் வந்து அதிகமாக அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துவாங்க. ஊத்தவாயி, ஊத்தப்பல்லு அப்படின்வாங்க. ஏன்னா இது வந்து சமணர்களை வந்து கேலி செய்யக்கூடிய ஒரு வார்த்தையாக தான் பயன்படுத்துது. ஏன்னா அவங்க பல்லு விளக்க மாட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட நெறியை வந்து ஃபாலோ பண்ண கடைபிடிக்கக்கூடியவங்க அவங்க. ஸோ அதான் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வந்து கீழே வந்து மக்களாக இருக்க முடியாதனால மலைக்குன்றில் மேலே வந்து போயிடுவாங்க. சாயந்தரம் போல் இருட்டுற டயத்தில் தான் வந்து இவங்க மலைக்குன்று கீழே வந்து பிச்சை கேட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. அதுவும் பெண்கள் பார்த்தாங்கன்னா வந்து இவங்க பார்த்து வெக்கப்பட்டு ஓடி போயிட்டு வந்து கதவெல்லாம் சாத்திக்கிடுவாங்க.
ஸோ இந்த மாதிரி நடைமுறையை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறவங்க தான் சமணர்கள். ஸோ இப்படி இருக்க சூழ்நிலை இவர்களுக்கு வந்து இந்த மலை மீது இருக்கிறனால தான் அங்கே அவங்களுக்கு உண்டான புடைப்பு சிற்பங்கள், அங்கே அவங்க தேவையான தண்ணீர், சுனை நீர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்படும். அந்த பெட்டு படுக்கிறதுக்கு உண்டான அந்த ஜெயின் பெட்னு சமணர் படுகைன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் கொடுப்பாங்க. வந்து அவங்க அமணர்கள், அதாவது திகம்பரர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிர்வாக கோலத்தில் வந்து இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் இவங்க. நிர்வாண கோலத்தில் வந்து உலகத்தில் நீங்கள் எந்த ஒரு ட்ரைபல்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாரம்பரியம் இருந்தாலும் அது வந்து ரொம்ப எஸ்டாப்ளிஷ் ஆகி போகாது. ஏன்னா மனிதன் வந்து சிவிலைஸ்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வரப்ப ஆடை தான் வந்து அவனுக்கு வந்து முதல் நாகரிகமாக வந்து கற்றுக் கொடுக்கப்பட்டது. அதனால அந்த நாகரிகத்தை விட்டு நீ பழைய நிலைமைக்கு வான்னு சொன்னால் வந்து மக்கள் வரமாட்டாங்க. இது வந்து யதார்த்தமான வந்து. இதுவே சமண எதிர்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாண்டி நாட்டில் வந்து அதிகமாகவே மேலோங்கி வந்து இருந்துக்கிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊத்தைவாயன்றது வந்து பெரிய புராணத்திலே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து சமணர். ஏன்னா மதுரையில் வந்து இந்த வார்த்தையில் வந்து நீங்கள் அதிகமாக பார்க்கலாம். மொட்டைக்குண்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன்னா மயிராண்டி, மயிரை புடுங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து கெட்ட வார்த்தை கிடையாதுங்க. மயிர் புடுங்கின்னா சமணர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஒரு சமணராக மாறணும்னா உங்கள் உடம்புல புருவத்திலிருந்து உடம்புல இருக்க தலையிலேருந்து எல்லா முடிகளையும் கையாலே பிடுங்கணும். அது வந்து வலியும் வேதனையோட வந்து பார்த்தோன்னா பிடுங்கப்படும். அப்போ தான் வந்து நீ ஆசைபாசம் திறந்து வருவேன்னு சொல்லி எல்லாம் பிடுங்குவாங்க. அதனால தான் வந்து மொட்டைக்குண்டி, மொட்டையாக தானே இருப்பாங்க அவங்க, ட்ரெஸ்ஸு போடாமல் இருப்பாங்களா, அதனால தான் வந்து அது கேலி சொல்லா வந்து மொட்டைக்குண்டி அப்படின்வாங்க, அமனக்குண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது மதுரை மண்டலத்தை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கும். நீங்கள் நார்த்தில் சென்னையில் போய் சொன்னால் கூட இந்த வார்த்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அர்த்தம் புரியாது. அமனக்குண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்டா அமனமாக தெரியுத அப்படின்வாங்க, எளிய அமனமாக தெரியுது. இந்த மாதிரி பழமொழிகள் எல்லாமே அமனம்ன்றது வந்து என்னென்னா சமணம், அதுதான் சமணமாக வந்து மாறுது. அதே மாதிரி மதுரையில் மட்டும்தான் உட்காரப்போ வந்து சமணங்கள் போட்டு உட்காரான்னு சொல்லுவாங்க. சமணர்கள் வந்து அந்த காலை உட்கார ஸ்டைல் வந்து அந்த ஸ்டைல் நம்மளோட ஸ்டைலே கிடையாது. நம்ம வந்து குத்த வைத்து உட்காரது தான் நம்மளோட ஸ்டைலு. ஆனால் சமணர்கள் வந்ததுக்கப்புறம் தான் வந்து நம்ம காலை இப்படி மடக்கி வந்து உட்காருது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த சமணத்துடைய எச்சங்கள் வந்து மதுரையில் வந்து அதிகமாகவே இருக்கும். மயிராண்டின்றது, மயிரை புடுங்கின்றது, இந்த மொட்டைக்குண்டின்றது, இந்த அமனக்குண்டின்றது, அதே மாதிரி தம்மச்சோறுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதுரையை சுற்றி இருக்க கிராமங்களில் வந்து பயன்படுத்தக்கூடியவாறு தம்மச்சோறுன்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா வந்து எல்லார் வீட்லேயும் ஒரு பெரிய வாளி இருக்குது, 2 பெரிய வாளி எடுத்துக்குவாங்க. எல்லார் வீட்லேயும் வந்து சோறு வந்து ஒரு இதில் வாங்கிக்குவாங்க. எல்லா குழம்பையும் ஒரே இதில் வந்து ஊற்றிடுவாங்க. ஊற்றிட்டு ஒரு கோயில் வாசலில் உட்காந்து அதை வந்து எல்லாரும் ஊற்றி சாப்பிடுவாங்க. இது வந்து கூத்தான் பொண்டாட்டின்னு சொல்லி வந்து மற்ற ஊர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ மழை பெய்யறதுக்காண்டி வந்து இந்த பழக்கவழக்க முறையை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இது வந்து எதுலேருந்து உருவானதுன்னா, இந்த மலை மேலே இருக்கிற இந்த சமணர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சாப்பிடுவான், அதாவது தமிழ் மக்களுடைய அந்த ஈர நெஞ்சை வந்து யோசித்து பாருங்களேன். யாராவே மண்டையில் இருக்க முடிய பூரா வந்து கையால் பிடுங்குறானுங்க, ரத்தம் ஊற்றுது, ட்ரெஸ்ஸும் போட மாட்டான், பல்லும் வளர்க்க மாட்டான், எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டான், மேலே போய் உட்காரான், அமைதியாகவே இருக்கான். இவனுக்கு யார் சோறு கொடுப்பா, இவன் அப்பா அம்மா எங்கே இருக்காங்க, இவன் அப்பா அம்மாவும் கிடையாது, அனாதை பையன் மாதிரி தெரியுறான், இவனுக்கு எப்படி சாப்பிடுவான் அப்படின்ற அந்த ஈகை குணத்தில் அவன் என்ன பண்ணுவானா, அவன் தான் ட்ரெஸ்லாம் இருந்தாலும் ஊரில் விட மாட்டாங்களே. அப்போ என்ன பண்ணுவான்னா ஊரில் இருக்க மக்கள்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி கொடுங்கப்பா, எதையாவது கொடுங்க, இந்த ஒருத்தங்க திரியிற அமனக்குண்டியா அவனுக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்கப்பான்னு சொல்லி அதை கலெக்ட் பண்ணி அந்த மலைக்குன்று கீழே, மலைனா மலையெல்லாம் அங்கே வேலை பண்ண மாட்டாங்க, கொடைக்கானல் ஊட்டி மலை மரம் கிடையாது, மலை குன்றுகளில் வந்து கீழே கொண்டு போய் அந்த ரெண்டையும் வந்து ஈவினிங் டயத்தில் போய் வச்சுருவாங்க, இருட்டு டயத்தில் கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுவாங்க. அவங்க வந்து ஒரு சில பேர் மட்டும் கீழே இறங்கி அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு போய் மேலே சாப்பிட்டு திருப்பி காலையில் விடியதுக்கு முன்னாடியே கொண்டு வந்து கீழே வச்சுட்டு போயிடுவாங்க. இது வந்து நடைமுறை. இந்த நடைமுறை வந்து சமணர்கள் டோட்டலாக அழிஞ்சதுக்கப்புறம் அவங்களால விட முடியாதனால அந்த சாப்பாடை வந்து அவர்களுடைய நினைவாக கீழே உட்காந்து இந்த மக்கள் சாப்பிடுவாங்க. கழுவநாதன், கழுவத்தேவன் அப்படின்ற பட்டம் மதுரைக்கு தேவ சமுதாயத்துக்கு வந்து அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா கழுவத்தேவன், கழுவநாதன்ற சாமி கூட இருக்குது. இவங்க கழுவு ஏற்றப்பட்டவங்களா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கழுவில் ஏற்றுனவங்களா அப்படின்றது இன்றும் ஆய்வுக்குரியது. ஏன்னா நிறையா மதுரையை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா சமணர்களுடைய எச்சங்கள் அதிகமாகவே இருக்கும். ஸோ இதுதான் வந்து சமணர்களுடைய. அதே மாதிரி சமணர்கள் வந்து விவசாயத்தை வந்து எதிர்த்தவங்க. ஏன்னா விவசாயம் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், விவசாயம் பண்ணால் என்ன ஆகும், மண்ணில் இருக்கிற மண்புல்லாம் செத்து போயிடும், சின்ன சின்ன பூச்சியெல்லாம் செத்து போயிடும், அதுக்கு பாம்புகள் இருந்தால் கூட அடிப்படை செத்து போயிடும், விவசாயம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்ன ஒரு மதம் தான் வந்து சமண மதம். ஆனால் உழுதுண்டு வாழ்ந்த ஒரு மக்கள், உழுதுண்டு உலகத்திற்கே உணவு அளித்த மக்கள் வாழ்கின்ற அந்த பாண்டி நாட்டில் எப்படி இந்த கோட்பாடானது வந்து எடுபடும்? ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா
பாண்டி நாட்டு மக்களுடைய பாரம்பரியத்திற்கு வந்து ஒரு எதிரான ஒரு மதமாக தான் இருந்தது தான் சமண மதமாகவே இருந்திருக்கு. ஸோ அதில் வந்து மன்னரே அந்த மதத்தில் இருக்கிறப்ப வந்து அரச மதமாகவும் இருந்திருக்கு. இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் வந்து அவருக்கு பாண்டிய மன்னனுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கூணு ப்ளஸ் வெப்பு நோய் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நடக்குது. அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நேராக மங்கையர்க்கரசி அப்படின்றவங்க வந்து அந்த காலகட்டத்தில் வந்து நமக்கு 2 பேர் வந்து பிறக்கிறாங்க. ஒருத்தர் விழுப்புரத்தில் திருமுனைப்பாடியில் வந்து திருநாவுக்கரசர் வந்து பிறக்கிறாப்புல. இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சோழ நாட்டில் சீர்காழியில் வந்து இவர் திருஞான சம்பந்தர் வந்து பிறக்கிறாப்புல. திருஞான சம்பந்தர் வந்து அவரோட கதையெல்லாம் தெரியும் உங்களுக்கு. பார்வதி அம்மாவை நேரம் வந்து பால் கொடுத்துருப்பாங்க. தோடுடைய செவியோனே அப்படின்னு சொல்லி வந்து சிவபெருமானும் பார்வதியும் ஒரே இதில் வந்து 2 பேரும் சேர்ந்துருப்பாங்க. அதுதான் அர்த்தநாதீஸ்வரரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வழிபடுறோம் அப்படின்றலாம் அந்த கதையெல்லாம் இருக்குது. பட் ஆனால் நம்ம இந்த பாயிண்ட்டுக்கு வருவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு தெய்வ குழந்தை இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே மங்கையர்க்கரசி என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அவங்கள வந்து அழைப்பு கொடுக்குறாங்க. அழைப்பு கொடுத்தனே வந்து திருஞான சம்பந்தர் என்ன பண்ணுறாருன்னா மதுரை நோக்கி வர்றாப்புல. அதுக்கு முன்னாடியே அங்கே மகேந்திரவர்மன் சொல்லி பல்லவ மன்னர் என்ன பண்ணுறாருன்னா அவரும் சமண மதத்தில் இருக்காப்புல. யோசித்து பாருங்க, பல்லவ மன்னரும் சமண மதத்தில் இருக்காப்புல, பாண்டிய மன்னரும் சமண மதத்தில் இருக்காப்புல. சோழர்கள் அந்த டயத்தில் வந்து மிக மிக ஒரு சிற்றரசராக தான் இருந்திருக்காங்க. ஸோ என்டையர் தமிழ்நாடு வந்து அன்னைக்கு இருந்தது வந்து சமண மதத்தில் தான் வந்து இருந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப மகேந்திரவர்மனை வந்து அங்கே திருநாவுக்கரசர் என்ன பண்ணுறாருன்னா அவர் ஒரு பதிகம் பாடி அங்கே அவரை வந்து திருப்பி வந்து சைவ மதத்துக்கு வந்து அதாவது வைணவ மதத்துக்கு வந்து மாற்றுறாங்க. ஸோ வைணவரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் மாறுறாப்புல. இங்கே வந்து என்ன பண்ணுறாருன்னா இவர் திருஞான சம்பந்தர் வந்து மதுரை நோக்கி வர்றாப்புல. ஸோ அங்கே பல்லவ நாட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா சமணம் வந்து ஒழிக்கப்படுது. அடுத்து பாண்டிய நாட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா திருஞான சம்பந்தர் வந்து அங்கேருந்து வர்றப்ப மதுரை ஆதீனத்தில் வந்து தங்குறப்ப என்ன ஆகுதுன்னா இங்கே அரசு மதம் சமணம், இங்கே அரசர் சமண மதத்தில் இருக்காப்புல. அரசருக்கு நெருக்கமான இருக்கவங்களும் சமண மதத்தில் தான் இருக்காங்க. அப்படி இருக்கப்ப என்ன பண்ணுறாங்கன்னா இவன் வந்து ஒரு மதத்தை பரப்ப வர்றான், இவங்களை வந்து விடக்கூடாது, இவரை வந்து பார்த்தா நம்ம விரட்டணும் அப்படின்னு சொல்லி வந்து பாண்டிய மன்னர்கிட்ட வந்து முறையிடுறாங்க. பாண்டிய மன்னர் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து சரி உங்களுக்கு தான் வந்து மந்திரங்கள் தெரியும்ல, நீங்கள் அதை சொல்லி வந்து அதை விரட்டுங்க அப்படின்றப்ப இவர் சமணர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பதிகம் பாடி ஒரு ஏட்டில் வந்து எழுதி அதை தூக்கி வந்து போடுறாங்க. ஆனால் அது வந்து தீ வந்து எழலை. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா செயற்கையாகவே வந்து திருஞான சம்பந்தர் தங்கியிருந்த அந்த மடத்தில் வந்து தீ வைக்கிறாங்க. அதாவது சிவபெருமானே வந்து அந்த இடத்துல இருக்கிறதாகவும் சிவபெருமான் தான் வந்து முதல் ஆதீன கர்த்தாவாக இருந்ததாகவும் நம்பப்படுகின்ற ஒரு பழமை வாய்ந்த ஒரு ஆதீன மடத்திற்கு யார் தீ வைக்கிறான்னா வந்து சமணர்கள் போய் தீ வைக்கிறாங்க. எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா யார் ஆரம்பிச்சதுன்னா சமணர்கள் தான் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சைவ சித்தாந்தத்தில் உள்ள ஒருத்தர் வர்றாப்புல, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டி நாட்டில் இருக்கிற ஒரு அரசி தான் வர சொல்கிறாங்க. அவர் மன்னரை சந்திக்கிறதுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கேட்குறாப்புல, அவர் வெயிட் பண்ணுறாப்புல. ஆனால் அதுக்குள்ளேயும் சமணர்கள் போய் தீ வைக்கிறாங்க. இந்த தீ வச்சதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த தீ வச்ச விஷயத்தை வந்து பெரிய திருஞான சம்பந்தர் வந்து பாடுறாப்புல. எப்படி பாடுறாருன்னா சைவர் வாழ் மடத்து அமணர்கள் இட்ட தீர்த்தழல் போய் பையவே சென்று பாண்டியனை சார்வதாகுக அப்படின்னு சொல்லி பாடுறாப்புல. அதாவது சைவர் வாழ்மடத்து அமணர்கள் இட்ட தீந்தலில் தீயை வந்து பையவே சென்று பாண்டியனை சார்வதாகுக அப்படின்னு சொல்லி இவர் பாடுறாப்புல திருஞான சம்பந்தர். பையவே மெதுவாக அப்படின்ற அர்த்தம். இது வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் மற்ற எந்த ஒரு மாவட்டத்திலையும் வந்து பயன்படுத்தாத ஒரு வார்த்தை. இந்த பைய என்ற வார்த்தை வந்து இன்றைக்கும் ஏறத்தாழ 1300 ஆண்டுகளுக்கு பின்பும் இந்த விஷயம் மதுரையில் இருக்கிற பாண்டிய நாட்டை சேர்ந்த மக்களுடைய மனதிலும் உடம்பிலும் வந்து ஒன்றி போன ஒரு வார்த்தையாக இருக்குது. அப்போ அது அந்த டயத்தில் வந்து எவ்வளோ ஒரு விஷயமா நடந்திருக்குன்னு பாருங்கள். பையா போடா அப்படின்வாங்க, பையா போடா, பையா செய்டா அப்படின்னு சொல்லுவாங்க. பையவே அப்படின்ற வார்த்தை தான் அர்த்தம். ஸோ இந்த சமணர்கள்லாம் தீடுறது அதன் பின்பு வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னருக்கு தீராத வெப்பு நோய் வந்து வருது. இந்த வெப்பு நோய் வந்தோடனே மேக்சிமம் அந்த காலத்தில் இருந்த மதத்தினர்கள் வந்து மத குருக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவத்திலையும் வந்து சிறந்து விளங்குவாங்க. அப்படி தான் வந்து சமணர்களும் வந்து மருத்துவத்தில் வந்து சிறந்து விளங்கியவர்கள் தான் இருந்திருக்காங்க. அந்த அவங்களுடைய மருந்தானது அந்த வெப்பு நோயை வந்து அவர்களால் சரி செய்ய முடியல. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வந்து குயின் பாண்டி நாட்டுடைய அந்த அரசி மங்கையர்க்கரசி வந்து பார்த்தீங்கன்னா வர சொல்கிறாங்க. திருஞான சம்பந்தரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிகம் பாடி அந்த வெப்பு நோயை வந்து சரி பண்ணுறாப்புல. பாண்டி மன்னருக்கு உடம்புல இருக்கிற வந்து வெப்பம் தணிந்து அவர் வந்து குளிர்விட்டப்பட்டு அவர் உடம்பு வந்து சரியாகுது. அதனால என்ன பண்ணுறாருன்னா அதன் பின்பு திருஞான சம்பந்தரால் வந்து பார்த்தீங்கன்னா பாடப்பெற்ற பாடல்கள்லாம் பார்த்து படித்து அவர் வந்து சைவ மதத்துக்கு வந்து மாறுறாப்புல. ஸோ
ஸோ அரச மதம் சமணம் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி எறியப்படுகிறது. சமணர்களுக்கு உண்டான அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போக பார்க்குது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா திருஞான சம்பந்தரை வந்து சமணர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்றாங்க. எது கூப்பிட்றாங்க? ஃபைட்டு கூப்பிட்றாங்க. எங்கள் கூட வா, எங்கள் கூட தர்க்கம் பண்ணி நீ ஜெயிச்சு காட்டு, உன் கடவுள் பெருசா ஏன் கடவுள் பெருசா அப்படின்ற மாதிரி வந்து திருஞான சம்பந்தரை வந்து கூப்பிட்றாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வைக்கிறாங்க. அனல்வாதம் புனல்வாதம் அப்படின்னு சொல்லி 2 வாதம் வச்சுக்கிருவோம். அது 2 வாதத்தில் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அனல்வாதம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சமணர்களும் வந்து ஏட்டில் வந்து அவங்களுக்கு உண்டான மந்திரங்கள், அவங்களுக்கு உண்டான செய்திகள், அவங்களுக்கு உண்டான போதனைகள்லாம் எழுதி தீயில் வந்து போடணும். தீயில் போடுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது எரியக்கூடாது. அதே மாதிரி வந்து சைவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானை பற்றி திருஞான சம்பந்தரும் வந்து ஒரு ஏற்று எழுதி தூக்கி போடணும், அது எரியாமல் இருக்கணும். ஸோ இந்த 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டியில் வந்து கலந்துக்கிறாங்க. அதில் சமணர்கள் தூக்கி போட்ட ஏடானது எரிந்து விட்டது. இங்கே திருஞான சம்பந்தர் போட்ட ஏடானது வந்து எரியவில்லை. அப்போ தோற்று போகிறாங்க. தோற்று போனோன்னு வந்து என்ன ஆகுதுன்னா சமணர்களுக்கு வந்து அதிகாரம் கையை விட்டு போகுது. டோட்டல் அதிகாரமும் வந்து போகுது. பாண்டி நாடு மீண்டும் வந்து சைவ நிலைக்கு வந்து திரும்ப போகுது. சிவபெருமான் வழிபட போகிறாங்க. அப்போ வந்து தாங்கிக்க முடியல. என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்து வந்து அனல்வாதம் போச்சுல, புனல்வாதத்துக்கு வா, தண்ணியில் போடுவோம் அப்படின்னு சொல்லி இவங்க தான் அழைக்கிறாங்க. அப்போ அழைக்கிறப்போ வந்து என்ன ஆகுதுன்னா ஏற்கனவே ஒரு போட்டியில் தோத்துட்டீங்க, தோத்ததுக்குண்டான தண்டனை கிடையாது. அப்போ 2வது வந்து போட்டி கூப்பிட்றீங்க, தோத்தா வந்து என்ன தண்டனை கொடுப்பதுக்கு பாண்டி நாட்டு அரசர் என்ன தண்டனை கொடுக்குறாரோ அதை நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு சொல்லி தான் இந்த வீண் வம்பு சண்டைக்கு வந்து கூப்பிட்டவர்கள் சமணர்கள், சைவர்கள் கிடையாது. சமணர்கள் தான் 2வது வந்து வீண் வம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இழுக்கிறாங்க திருஞான சம்பந்தரை. திருஞான சம்பந்தர் என்ன பண்ணுறாருன்னா அதுக்கும் சம்மதம் தெரிவிச்சு, இந்த போட்டிக்கு சம்மதம் தெரிவிச்சு தோற்றால் தண்டனை ஏற்றுக்கிறேன்னு சொல்லி தான் அவர் அந்த போட்டியில் கலந்துக்கிறாப்புல. அப்போ கலந்துக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா கேட்டில் வந்து சமணர்கள் வழக்கம் போல எழுதி தூக்கி போகிறாங்க தண்ணியில் அதை அடைச்சி போயிடுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தம் எழுதி ஏட்டில் இருந்து எழுதி போடுறாப்புல, அது தண்ணியில் மிதக்குது, அடித்து செல்லவில்லை, வைகை ஆற்றில் அப்படி நிற்கிது. இதில் வந்து சமணர்கள் தோற்று போயிடறாங்க. நான் சொன்னேன்ல ஒரு அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த அமைச்சர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த ஏடுகளை வந்து தன் தலையில் வந்து தூக்கிட்டு வந்து கரையில் வந்து வைக்கிறாப்புல. அதில் வந்து சமணர்கள் தோற்று போன பின்பு அதாவது 2 விதமாக வந்து சொல்லப்படுது. இது வந்து நாட்டுப்புற கதையிலையும் சரி, மதுரை வழக்காட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே இருக்கிற வந்து சைவவியலாளர்கள் வந்து என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, இல்லை சமணர்களை வந்து கழுவேற்றியது வந்து நம்ம கிடையாது, அது வந்து அதிகாரம் கையை விட்டு போகுது. 2வது வாதத்துக்கு அனல்வாதம் முடிந்து புனல்வாதத்துக்கு அவங்க அழைக்கிறப்பயே அவங்க தண்டனை ஏற்றுக்கொண்டு தான் வந்து அவங்க கலந்துக்கிட்டாங்க. ஸோ தண்டனை வந்து அவங்களே ஏற்றுட்டு கலந்தனால தான் வந்து தண்டனை நிறைவேற்றப்பட்டது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சமணர்கள் வந்து அவங்களுக்குள்ளே வந்து நம்மளுடைய அதிகாரம் போகுது, நம்ம தண்டனை ஏற்றுக்குன்னு சொல்லி அவங்களே வந்து கழுவேற்றம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க நாட்டுப்புற கதைகளில். ஸோ இந்த 8,000 சமணர்களையும் வந்து கழுவேற்றினார்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா கழுவேற்றப்பட்டது தான் வந்து அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு. ஆனால் அந்த 8,000 என்பது வந்து 8,000 சமணர்களா இல்லை விழுப்புரத்து பக்கத்தில் இருக்கிற 8,000 என்ற ஊரை சேர்ந்த சமணர்களா அப்படின்றது தான் வந்து இன்றைக்கும் தொடர் விவாதங்களாகவும் வாதங்களாகவும் சென்று கொண்டிருக்குது. ஏன்னா அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா சமணர்கள் சார்ந்த எச்சங்கள் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த விழுப்புரம் பக்கத்தில் இருக்கிற அந்த 8,000 ஊர்லேயும் சமணர்கள் வந்து அதிகமாகவே வாழ்ந்திருக்காங்க. ஒருவேளை வந்து அங்கே இருக்கிற வந்து சமணர்கள் வந்து இந்த போட்டிக்கு கலந்து கொண்டனால 8,000 என்ற ஊரை சேர்ந்த சமணர்கள் வந்து கழுவேற்றப்பட்டார்களா அப்படின்ற கோணத்திலே வந்து வரலாற்று ஆய்வாளர்கள் இன்றைக்கு அணுகி கொண்டு தான் இருக்காங்க. அதே போல இல்லை 8,000 சமணர்கள் தான் வந்து கழுவேற்றப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டியில் கலந்து கொண்டது அனைத்து சமணர்களும் கிடையாது. எல்லா சமணர்களும் போட்டியில் கலந்துக்கல. அதில் வந்து தலைவராக இருக்கக்கூடியவர்கள் மூத்த மதகுருவாக இருக்கக்கூடியவங்க தான் வந்து கலந்துருப்பாங்க. ஸோ மினிமம் வந்து ஒரு 10 பேர் 20 பேர் ஒரு குழு வைத்து தான் வந்து கலந்துருப்பாங்க. அந்த குழுவில் தோற்றவங்களுக்கு மட்டும் தான் வந்து அந்த தண்டனை கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி தான் வந்து அந்த பெரிய புராணமும் நம்ம கொடுக்குற தகவலாக இருக்குது. ஆனால் 8,000 எல்லா சமணர்களையும் கொண்டு போய் கழுவில் ஏற்றுனாங்க அப்படின்றதெல்லாம் வந்து கிடையாது. 2வது முதல்ல ஃபஸ்ட்டு தவறு செய்தது யாருன்னா சமணர்கள். திருஞான சம்பந்தர் வந்து அவர் தானாக மதத்தை பரப்ப வரவில்லை. அவரை அழைத்தது பாண்டி நாட்டு அரசி நின்ற சிறு நெடுமாறனுடைய மனைவி, அவங்க தான் வந்து அழைத்தது. அந்த அழைப்பின் பேரால் தான் வந்து சோழ நாட்டை சேர்ந்த திருஞான சம்பந்தர் சீர்காழியிலேருந்து அங்கேருந்து வராப்புல நடந்தே வராப்புல. அவர் வந்து தங்கிய இடம் வந்து சிவபெருமானே ஆதீன கர்த்தாக விளங்கிய ஆதீன மடத்தில் தான் போயிட்டு வந்து பார்த்தா தங்குறாப்புல. அங்கே மடத்தில் தங்கினவருக்கு வந்து இந்த சமணர்கள் தான் போய் தீ வைக்கிறாங்க. திருஞான சம்பந்தர் போயிட்டு வந்து நேராக அவர் வந்து சமணர்களோட வந்து விவாதம் செய்ய வரவில்லை, மதமாற்றம் செய்ய வரவில்லை, அவருடைய ஆதீன மதத்துக்கு தான் போய் தங்குறாப்புல. ஆனால் ஏன் சமணர்கள் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பதட்டத்தில் போய் தீ வைக்கிறாங்க? அங்கே போய்
ஸோ தீ வச்சு விடுறாங்க. தீ வச்சதுக்கு அப்புறம் இந்த தண்டனை யார், இது வந்து தப்பு செஞ்சது யார், சமணர்கள். இந்த தண்டனை வந்து யார் கொடுக்கணும், பாண்டிமன்னர் கொடுக்கணும். பாண்டிமன்னர் தண்டிச்சாரா, தண்டிக்கலை. அதன் பின்பு வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிமன்னருக்கு வந்தான வெப்பு நோயை வந்து சரி செய்ய விட்டது யார், சமணர்கள். அவங்களால முடியல. அப்போ திருஞான சம்பந்தர் போயிட்டு வந்து அதை சரி பண்ணுறாப்புல. சரி பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சைவ மதத்தை வந்து ஏற்றுக்கிறாப்புல. இது வந்து பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தரோட தவறா, சைவ மதத்தின் தவறா? அதன் பின்பு வந்து வாதத்துக்கு அழைத்தது யார், சமணர்கள் தான் அழைக்கிறாங்க. திருஞான சம்பந்தர் வாதத்துக்கு அழைத்தாரா, இல்லை. அனல்வாதத்துக்கு அழைத்தது சமணர்கள் தான், திருஞான சம்பந்தர் இல்லை. தோற்று போனது சமணர்கள். ரெண்டாவது தோற்று போனே விட வேண்டியதானே, திருப்பி என்ன பண்ணுறாங்க, புனர்வாதத்துக்கு வா, இன்னொரு வாதத்துக்கு வான்னு கூப்பிட்றாங்க. கூப்பிட்றப்ப தான் வந்து உனக்கு நான் தண்டனை என்னன்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. இல்லை தோத்துட்டா உனக்கு என்ன தண்டனை கொடுக்குன்னு சொல்கிறாங்க. பாண்டிமன்னர் என்ன சொல்கிறாரோ அதை வந்து நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நல்லா யோசித்து பாருங்களேன், இத்தனை ஆண்டு காலமாக ஒரு உருகி எவ்வளோ கஷ்டப்பட்டு பல்லு விளக்காம குளிக்காம அந்த விவசாயம் கூட பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கடுமையான நெறிமுறைகளோட கடைபிடித்த அந்த மக்கள் வந்து ஒரு இடத்துல வந்து இல்லை உன்னோட இதெல்லாம் பொய்ப்பா, அனல்வாதத்தையும் தோத்துட்ட, புனர்வாதத்தையும் தோத்துட்ட, எங்களுடைய பூர்வீக மதமான அந்த சைவ மதம் தான் வந்து ஏற்புடையதாக இருந்திருக்கு, நீ எங்களை இவ்வளோ தூரம் ஏமாத்திருக்க அப்படின்னு சொல்லி பாண்டி நாட்டு மக்கள் எவ்வளோ கோவத்தில் இருந்திருப்பாங்கன்னு கொஞ்சமாக நம்ம சிந்திச்சு பார்க்கணும் இந்த விஷயத்தை. இந்த இடத்துல அதை யாரும் இங்கே சிந்திக்க மறுக்கிறாங்க. அப்படி அதிகாரம் கையை விட்டு போகிறப்ப, அதிகார வரம்பில் உச்சம் இருந்த சமணர்களுக்கு அதிகாரம் கையை விட்டு போகிறப்போ அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும், அது அந்த காலகட்டத்துக்கு என்ன நடந்திருக்குன்றதெல்லாம் கொஞ்சம் கூட அறியாமல் ஒரு அதன் பின்பு அவர் நாயன்மாரா மாறுறாப்புல. சைவ மதத்தை போற்றி வளர்க்கணும்னு சொல்லி ஒரு நாயன்மாராவே மாறுறாப்புல. மாறி சிவனே கதின்னு சொல்லி கடைசிக்கு வாழ்ந்து கடவுளாகவே வாழ்ந்து கடவுளாக இறந்து போறாப்புல நின்ற சிறு நெடுமாறம் பாண்டியன். அப்படிப்பட்ட ஒருத்தர் இன்றைக்கு எல்லா சைவ கோயில்லையும் ஒரு நாயன்மார் வரிசையில் இருக்கின்ற நின்ற சிறு நெடுமாறனை பற்றி லொடுக்கு பாண்டி அப்படின்னு சொல்றாருன்னா இந்த ஆளுக்கு எவ்வளவு பெரிய வன்மம் இருக்கும் யோசித்து பாருங்க. சமணர்கள் செய்த அட்டுழியத்தை வந்து பேசாம ஒரு கலவேற்ற, அதாவது யாது முறை யாவரும் கேள்வின்னு வந்து என்ன சொன்னாங்க, தெலுங்கரும் கன்னடரும் ஹிந்திக்காரன் எல்லாரும் வந்து இங்கே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பூங்குன்றன் பாடினாரா? வெள்ளைக்காரன் இங்கே வந்து வாழ்ந்துக்கலாம், இந்த உலகத்தில் வந்து மக்கள் எல்லாருக்கும் வந்து சொந்தம் பாடினாரா? பைத்தியக்காரன் மாதிரி வந்து பேசக்கூடாது. கொஞ்சமாவது அடிப்படை வரலாற்று அறிவு வேணும். அன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய அரச உருவாக்கம் வந்து உருவாக்கி கொண்டு இருந்தது. சோழ அரசு, பாண்டிய அரசு, சேர அரசுன்னு சொல்லி இங்கே பூர்வீகமாக இருந்த நிறைய வேளிர் மக்கள் இருந்தாங்க. கொடும்பாரூர் வேலியர் இருந்தாங்க, மலையமான் வேலியர் இருந்தாங்க, ஏகப்பட்ட வேளிர் மக்கள், ஏகப்பட்ட சிற்றரசர்கள், கல்லர் கோமான் புள்ளி அப்படின்னு சொல்லி தொண்டை மக்கள் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட சிற்றரசர் இருந்தாங்க. இந்த சிற்றரசர்கள்லாம் வந்து இந்த சோழ பேரரசுலையும் பாண்டிய பேரரசுலையும் சேர பேரரசுலையும் அடாப்பாகாம தனித்தனி சிற்றரசில் இருந்துக்கிட்டு இருப்பதான் நீங்கள் சோழரை ஏற்றுக்கணும் பாண்டியரை ஏற்றுக்கணும் காண்டி தான் வந்து யாதும் ஊரே யாவரும் கேளின்னு சொல்லி கணின் பூங்குன்றனார் பாடினார். இவர் வந்து நீ திண்டுக்கல்ல, நீ வந்து ஆந்திராவிலேருந்து திண்டுக்கல் வந்து இருந்துக்கோ, நீ நாயுடுவா இருந்தாலும் தமிழை வந்து நல்லா திட்டு, தமிழரை கேவலப்படுத்து, நீ இந்த ஊரில் வாழலாம், தமிழை வந்து கேவலப்படுத்தலாம்னு சொல்லி யாதும் ஊரே யாவரும் கேளின்னு வந்து பாடினாரா கணின் பூங்குன்றனார்? கிடையாது. யாது முறை யாவும் கேள்வின்றது ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்க்கணும். கணியன் பூங்குன்றனுக்கு என்னென்ன வார்த்தையெல்லாம் அதில் பயன்படுத்தியிருக்காப்புல, சோழரை பற்றி என்னென்ன சொல்கிறாங்கன்னா பார்க்கணும். இந்த பாடெல்லாம் படித்து முடித்தால்தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் அதெல்லாம் தெரியாத இந்த நுணுப்பில் மேய்ந்த இந்த அறவைக்காடுகள் அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு எந்த வார்த்தையை கொண்டு வந்து லொடுக்கு பாண்டியன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள் பாண்டிய மன்னரை. ஸோ இதுதான் வந்து இது போன்றுதான் வரலாற்று தகவல்களை முழுமையாக ஆய்வு செய்யாமல் அதை அப்படியே வந்து நுனிப்புள் மேய்ஞ்சிக்கிட்டு அதை வைத்து எப்படி தமிழர்களை இழிவுபடுத்தலான்ற மாதிரி வந்து ஏகப்பட்ட கும்பல்கள் இங்கே தமிழ்நாட்டை சுற்றிக்கிட்டு இருக்கு. அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் திடல்னு சொல்லிக்கிறோம், திராவிட திடல்னு சொல்லிக்கிறோம், திராவிடவாதின்னு சொல்லிக்கிறோம், புரட்சியாளர்னு சொல்லிக்கிறோம். இதெல்லாம் மக்கள் வந்து கவனமாக பாருங்கள். நம் மன்னர்களை நம் விட்டு கொடுக்கக்கூடாது. எந்த இடத்துலையும் யாருக்கும் உலகத்தில் உள்ள எந்த மன்னருக்கும் நம் மன்னர்கள் வந்து தாழ்ந்தவர்கள் அல்ல என்பதை வந்து மக்கள் புரிந்து கொள்ளணும். இவருக்கு கடுமையான கண்டனத்தை வந்து அனைவரும் பதிவு செய்யுமாறு இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.